அனைவருக்கும் காலை வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுதலும் நீங்களும் நீங்களா அழகிலா விளையாட்டை உடையவர் அவர் அன்னர் தலைவருக்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயண பாடல்கள் இதெல்லாம். முதல்ல பார்த்தது ராமர் பெருமாளுடைய பாடல், அடுத்தது ஆஞ்சநேயருடைய பாடல் ஸ்லோகம் பார்த்தோம். இன்று நாம ஆஞ்சநேயர் புராணம் படிக்க ஆரம்பிக்கிறோம். பக்தர்கள் குறை தீர்க்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய புராணம், இதுதான் தலைப்பு. புக்கோட ஹெட்டிங் இதுதான். இது கிரி பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இது மொத்தம் 73 சாப்டர்ஸ் இருக்கு. 542-43 பேஜஸ் இருக்கு. ஓகே, இதை எழுதியவர் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ராமநாதன் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. அவங்க தான் இதை எழுதியிருக்காங்க இந்த புக்கை. ஃபர்ஸ்ட் 5th பேஜ்லேயே ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிச்சிடறாங்க. வேற இன்ட்ரோடக்ஷன் வேற எதுவுமே இந்த புக்ல அனாவசியமானது எதுவுமே இல்லை. அனாவசியமானதுன்னு சொல்ல முடியாது, அவசியமானதோ அனாவசியமானதோ எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்டே அவங்க டைரக்டா சாப்டருக்கு போயிட்டாங்க. அதனால நம்மளும் சாப்டருக்கு போயிடுவோம். சரி, என்ன மாதிரி சாப்டர்ஸ் இந்த புக்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பக்தனுக்கு அருளிய பரமன், குரத்தி சொன்ன குறி, சிரஞ்சீவி அனுமான், ஜெய விஜயர் பெற்ற சாபம், அயோத்தியில் அச்சுதன் அவதாரம், மிதிலையில் மணவாழன், சீதாராமன் அச்சுதராமனும், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, உன்னோடு ஐவரானோம், அரசை உதறிய அருமை சகோதரன், ஜனஸ்தானத்தில் சம்ஹாரம், கபட சந்நியாசி, பக்ஷிராஜின் ஜடாயு பெற்ற பேரோ, அசோகவனத்தில் அன்னை ஜானகி, அரக்கன் கபந்தனும் அன்பு சபரியும், துந்துபியால் ஏற்பட்ட ரிஷி சாபம், அண்ணனால் விரட்டப்பட்ட சகோதரன், பம்பை கரையில் பிரியா நட்பு, சுக்ரீவன் கண்ட ராமபானம், வாலி சுக்ரீவ யுத்தம், வாலி வதம், இளைய பெருமாள் கிஷ்கிந்தை விஜயம், ஆற்றல் மிக்க அஞ்சனை மைந்தன், வனத்திலே ஒரு அதிசயம், அருணபுத்திரனின் அற்புத உதவி, மாருதியின் மகத்தான பிரயாணம், நிழலை பிடித்த அரக்கி, வழிமறித்த லங்கினி, தாயை தேடும் தனையன், சிறையிருக்கும் செல்வி, காமுகன் வைத்த கெடு, விபீஷண புத்திரி கண்ட விசித்திர கனவுகள், அன்னையிடம் சேர்ப்பித்த கணையாளி, அன்னை தந்த சூடாமணி, அசோகவனத்தில் அரக்கவதம், பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுண்ட பிரம்மச்சாரி, வாளில் இட்ட தீ, மலையில் நிகழ்ந்த மாயம், மதுவனத்திலே மகிழ்ச்சி கூத்து, கண்டேன் சீதையை, அஞ்சனா தேவியின் உபசரிப்பு, சமுத்திர தீரத்தில் சாரங்கராமன், தந்தேன் இலங்கையை, தூது சென்று யுவராஜன், கிஷ்கிந்தை மன்னனின் கோபம், சஞ்சீவி கொணர்ந்த சிரஞ்சீவி, நுகும்பையில் அழிந்த யாகம், வாளால் கட்டிய கோட்டை, வண்டுகள் காத்த ஜீவன், மூலபலத்தின் முழு நாசம், கொடியாய் நின்ற கபிசி ஸ்ரேஷ்டன். 53rd சேதுக்கரையில் சிவபூஜை, நந்தி கிராம வரவேற்பு, அயோத்தியா ராமன் பட்டாபிஷேகம், வனத்திலே வைதேகி, மகரிஷி தோற்றுவித்த மழலை செல்வன், மகரிஷி தாங்கிய தோள்கள், யோகினி அளித்த அஸ்திரம், ராம நாமத்தால் கட்டுண்ட ஈசன், ராம பக்தனுடைய பாத ஸ்பர்சம், அரக்க ஜென்மத்தை போக்கிய நாமம், ராமபக்தியின் வெற்றி, தந்தையை எதிர்த்த தனையர்,
அதிதியாக வந்த மகேஸ்வரன் ஆத்ம பக்தன் ஆஞ்சநேயன், வைகுண்டம் வர மறுத்த வானர சிரேஷ்டன், ஆணையை பரிசோதித்த அச்சுதன், பாதையில் படுத்திருந்த குரங்கு, துவாரகையிலே திவ்ய தரிசனம், கலியுகத்திலே கவிசிரேஷ்டன், உத்தவர் நடத்திய அந்த 71 சாப்டர்ல 3 டிவிஷன் இருக்கு. உத்தவர் நடத்திய உற்சவம், துளசிதாசருக்கு உபதேசித்த ராமதாசன், சமர்த்த ராமதாசர், ராம் ராமாஞ்சனிய யுத்தம், ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 73 சாப்டர்ஸ் இந்த புக்ல இருக்கு. எல்லாரும் ராமாயணம் வந்து நம்ம கம்பராமாயணம் படித்து சொல்லிட்டோம். எல்லாருக்கும் ராமாயணம் பற்றி ஓரளவுக்கு இப்போ நம்ம குரூப்பில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆஞ்சநேயர் அப்படிங்கும்போது எதுக்காக கடவுள் வந்து தேவர்களை கூட கூட்டிகிட்டு வந்து ராவணனை அழிச்சிருக்கலாம், ஈஸியாக எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் மனிதன் வந்து இந்த அழகு பற்றியெல்லாம் ரொம்ப பெருமையாக நினைக்கக்கூடாது. எல்லா உயிர்களும் சமம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் ஹனுமானுக்கு வந்து இந்த குரங்கு வடிவம் வந்து ராமனால் கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிவபெருமானே ஹனுமானாக வந்ததாக நிறைய புஸ்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானுடைய அவதாரம் தான் ஹனுமான் அப்படின்னு நிறைய புஸ்தகங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அவருக்கு உதவுறதுக்காக சிவபெருமானே ஹனுமானாக அவதாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராமருக்கு பெருமாள் தான் ராமர், அவருக்கு உதவுவதற்காக சிவபெருமானே ஹனுமானாக அவதாரம் எடுத்தார். அது ஏன் இவ்வளோ ஜீவராசிகள் இருக்கும் போது ஏன் குரங்கன் முகத்தை வந்து அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதன் அழகை வந்து ஒரு பொருட்படுத்தக்கூடாது. அந்த சோல் எவ்வளோ நல்ல சோலாக இருக்கு, அந்த சோல் எப்படி உதவும் ஒரு சோலாக இருக்கு. மற்றவர்களுக்கு அந்த ஹனுமான் அப்படின்னு நினைக்கையிலே அங்கே நிற்பார். ராமர் அங்கே ஹனுமான் அப்படின்னு நினைக்கையிலே அவர் அங்கே ஹனுமான் நிற்பார். அவர் அனைத்து உதவிகளையும் வந்து ராமபிரானுக்கு செய்கிறார் ஹனுமான். அப்புறம் ஒரு இடத்துல நான் உனக்கு நீ என்ன செஞ்சேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு ராமபிரான் கேட்கையில் கம்பராமாயணத்தில் வருது இதெல்லாம். அப்போ ஹனுமான் சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், உங்களை நினச்சி பக்தர்கள் வந்து ராமா ராமா அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுடைய அனைத்து குறைகளையும் நீ தீர்த்து கொடுத்துடணும், அவங்களுடைய கவலைகள் அனைத்தையும் போக்கிடணும் அப்படின்னு ஹனுமான் கேட்கிறார். ஒரு கட்டத்தில் வந்து இன்னும் அவருடைய மார்பகங்களே அப்படியே பிச்சிட்டு காட்டுறார் ஹனுமான். அப்போ அவர் மனதில் பூரா ராமர் சீதை வந்து இருக்காங்க. அவர் எண்ணங்கள், அவருடைய ஒவ்வொரு செல்லிலையும் அவர் வந்து எப்படி தன்னை வந்து அர்ப்பணம் பண்ணி கொண்டார், கடவுளுக்கு வந்து எப்படி தன்னை அர்ப்பணம் பண்ணி கொண்டார். அதுதான் அந்த கடவுளுடைய பாதங்களை இருக்க பிடித்து கொள்வது என்பது அதுதான். ஹனுமானுடைய மார்பகத்தை பிரித்து பார்த்தா கூட அவருடைய மனம் பூரா, அவருடைய எண்ணங்கள் பூரா, அவருடைய ஒவ்வொரு செல்லிலையும் அந்த பகவான் தான் இருந்திருக்காங்க. எந்த கடவுள் நம்ம சுவாமியாக நினைத்து பூஜை செய்கிறோமோ வணங்குறோமோ அவங்களுக்கு அப்படியே சிவார்ப்பணம் ராமார்ப்பணம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கால்களை அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம். அர்ப்பணம், நீ இருக்க, நீ என்னை பார்த்துக்குவ, நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த ஞாபகமும் இல்லை. அப்போ நமக்கு எப்படி கஷ்டம் வர முடியும்? ஒவ்வொரு செல்லும் அவர் நினைக்கும் போது, நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் கடவுளை நினைத்து கொள்ளும் போது எது நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனம் வந்துடும். அவர் கால்களை பிடித்து கொள்ளும் போது அவர் நம்மளை அப்படியே
எப்படின்னா ஒரு மேஜிக்கல் மேட்ல நம்மளை உட்கார வச்சு அப்படியே ஆனந்தமா உலகை சுற்றி வர நம்மளை வந்து கூட்டிட்டு போவார். அப்படியே ஆனந்தமா எப்படி ஒரு மேஜிக்கல் மேட்ல உட்காந்துட்டு நம்ம இருந்தோம்னா அப்படியே மேஜிக் மாட்டம், ஒரு கவலையும் இல்லாமல், ஒரு சங்கடமும் இல்லாமல், ஒரு துக்கமும் இல்லாமல், எந்த ஒரு நெகட்டிவ் தாட் கூட வராமல் அப்படி ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம எந்த கடவுளை விரும்புகிறோமோ அந்த கடவுள் உடைய ஞாபகமாக எல்லாத்தையும் எது நடக்குதோ, நல்லதோ கெட்டதோ, எல்லாம் உன்னுடைய முடிவு, எல்லாம் உன்னுடைய செயல், அதனால எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த ஏற்றுக்கொள்ளும் மனம் நமக்கு வந்துவிடும். அப்ப கடவுள் நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டாலே எல்லாத்தையும் நல்லதாக மாற்றி விடுவார், மாற்றி கொடுத்து விடுவார். ஏன்னா நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஏற்றுக்கொள்ளாம நீ எப்படி எனக்கு அப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம சண்டை போடும்போது தான் அவருக்கு வந்து நம்ம இவ்வளோ நல்லது செஞ்சோம் அப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களேன்னு அவர் வந்து இன்னும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருப்பார். நீ ஏற்றுக்கொள், நான் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்றுக்கொள்கிற மனத்தை நமக்கு கொடுக்கறதுக்காகத்தான் அந்த அந்த டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாலே எல்லாம் நல்லதாக மாறிவிடும். அதுதான் அந்த மனம் வந்து ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் இங்க நடக்குது, அதுதான் ரியாலிட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த மனம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அந்த பக்குவத்தை நமக்கு கொண்டு வர்றதுக்காக தான் கடவுள் வந்து அந்த டெஸ்ட் எல்லாம் வைக்கிறது. அப்போ அதை ஏற்றுக்கொண்டு விட்டா நல்லது செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கடவுள். இந்த ஆஞ்சநேயர் புராணம் வந்து ஒரு ரொம்ப விசேஷமான புக் இது. இதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். அதுவும் இப்போ சினிமா ட்ராமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் டைரக்டர் அவருடைய கருத்துக்களை கொஞ்சம் சேர்த்துருவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் மாற்றிக்குவாங்க. ஏன்னா அந்த படம் ஓடணும், அந்த சீரியல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது அப்படி கிடையாது, இது ஒரிஜினல் உண்மையான இதை வந்து நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதனால இதில் ஒரு வார்த்தை கூட பொய் கிடையாது, அனைத்தும் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. அதனால இதை வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் இல்லை, நம்ம யூடியூப்ல போட போகிறோம், ஆனால் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வர மாட்டாங்க. ரியல் கிளாஸ் இஸ் மோர் எஃபெக்டிவ். ஏன்னா லைவ்லியாக படிக்கிறோம் பாருங்க, இது வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் லைவ்லியாக படிக்கும் போதே கேட்கும் போது அது அதோட பெனிஃபிஷியல் இன்னும் வேற. சரி, சாப்டருக்கு போயிடுவோம். பக்தனுக்கு அருளிய பரமன். திரேதாயுகத்தில் கேசரி என்பவன் இருந்தான். அவனுக்கு வெகு காலமாக புத்திர பாக்கியம் இல்லாததால் அக்குறை நீங்க கேசரி அன்ன ஆகாராதிகளை விட்டு காட்டிலே கிடைக்கும் கனி கிழங்குகளை மட்டுமே புசித்து பரமனை தியானித்து வந்தான். அவர் அருள் கிடைக்காததால் கனி கிழங்குகளை உணவாக கொள்வதையும் கைவிட்டான். மரத்திலிருந்து பழுத்து தானே உதிர்ந்த சருகுகளை மட்டுமே ஆகாரமாக கொண்டான். அதிலும் பலன் இல்லாமல் போனதால் அதையும் விட்டுவிட்டு தண்ணீரை மட்டுமே காலையிலும் மாலையிலும் அருந்தி வந்தான். அப்படியும் ஈசன் பிரதட்சம் ஆகாததால் கேசரி தண்ணீர் அருந்துவதையும் கைவிட்டு காற்றையே உணவாக கொண்டு ஏகாகிரக சித்தத்துடன் ஈசனை தியானித்தான். அவனுடைய கடுமையான தவத்திற்கு மனமிறங்கிய கைலாசநாதர் கருணை கொண்டு அவன் முன் தோன்றி, அன்பே, உனக்கு வேண்டியது என்ன கேள், தருகின்றேன் என்றார். ஈசனை கண்ட கேசரி மகிழ்ச்சி பெருக்கெடுத்தோடு அவரை வணங்கி, பிரபு, என் வம்சம் என்னோடு அழிந்து விடுவதா? பூர்வத்தில் நான் எத்தகைய பாவ காரியத்தை செய்திருந்தாலும் அதை மன்னித்து எனக்கு புத்திர பாக்கியம் அளிக்க வேண்டும். எனக்கு பிறக்கும் புத்திரன் மிகுந்த பலசாலியாகவும் எவராலும் ஜெயிக்க முடியாதவனாகவும் மரணமே இல்லாதவனாகவும் இருக்க வேண்டும் என்று வேண்டினான். ஈசன் சற்று யோசித்து, அன்பனே, இந்த பிறவியில் உனக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. என்னை குறித்து தவம் இயற்றியது வீண் போகக்கூடாது. ஆகவே உனக்கு ஒரு பெண் பிறப்பாள். அந்த பெண்ணுக்கு நீ கோரியபடி மைந்தன் பிறப்பான் என்று அனுகிரகித்து மறைந்தார். கேசரி தன் இருப்பிடம் திரும்பினான். பகவானிடம் சிறிது
சிறிதும் பக்தி குறையாத அவனுடைய அனுகிரகம் கைகூடும் நன்னாளை எதிர்பார்த்து வந்தான். ஈசனுடைய அனுகிரகத்தால் அவன் மனைவி விரைவிலேயே கருவுற்று அழகிய பெண் குழந்தையை ஈன்றெடுத்தாள். குழந்தையை மார்புடன் அனைத்து கொஞ்சி கூத்தாடி அந்த குழந்தைக்கு அஞ்சனை என்று பெயரிட்டனர் பெற்றோர்கள். அஞ்சனை வளர்ந்து 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 பருவத்தை அடைந்தாள். அடிக்கடி சோலைக்கு போய் அங்கே மனம் போனபடி திரிந்து வருவாள். ஒரு நாள் இவ்வாறு அஞ்சனை சோலையிலே ஆடிப்பாடி திரிந்து கொண்டிருக்கையில் வானர வீரன் ஒருவன் அவளை பார்த்தான். அவளும் அவனை பார்த்தாள். அவள் அழகு அவனை கவர்ந்து விட்டது. அவளை மணக்க வேண்டுமென்று விரும்பி கேசரியிடம் சென்று தன் விருப்பத்தை கூறினான். அந்த வானர வீரனை கண்ட கேசரி அவன் கம்பீர தோற்றத்தை பார்த்து தன் குமாரத்துக்கு ஏற்ற நாயகன் அவனே என்ற தீர்மானத்துக்கு வந்தான். அஞ்சனியை அழைத்து அவள் விருப்பத்தை கேட்டான். சோலையிலே வானர வீரனை பார்த்தது முதல் அவளும் தன் வசம் இழந்து விட்டாள் என்றே சொல்லலாம். ஆகவே கேசரி அவள் விருப்பத்தை கேட்டபோது அவள் தன் சம்மதத்தை தெரிவித்தாள். அஞ்சனைக்கும் வானர வீரனுக்கும் திருமணம் நடைபெற்றது. அனைவரும் அந்த சம்பந்தம் கண்டு மகிழ்ந்தனர். அஞ்சனி கணவனுடன் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தி வந்தாள். காலம் உருண்டோடியது. சிட்டுக்குருவி போல மகிழ்ந்து இருந்து வந்த அஞ்சனையின் உள்ளத்தை சோகம் மெல்ல கவ்வியது. திருமணம் முடிந்து சில காலத்துக்குள் பெண்ணின் மடியில் ஆண் குழந்தை தவழும் என்ற கேசரியின் எண்ணம் கனவாகவே இருந்தது. ஈசன் அன்று கூறியது நிறைவேறாது போகாது என்று உறுதியுடன் கேசரி நாட்களை கடத்தி வந்தாலும் அஞ்சனையால் அவ்வாறு இருக்க முடியவில்லை. மனதில் தோன்றிய குறைய அஞ்சனையை வாட்டி வதைக்க தொடங்கியது. அவள் உற்சாகம் குறைந்து வீட்டிலேயே முடங்கி கிடக்கலானாள். சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருந்த அவள் முகத்தில் சோகம் நிறைந்திருந்தது. அவள் தோற்றமே மாறிவிட்டது எனலாம். ஈசன் சொன்ன வாக்கு பொய்த்து விடுமோ என்ன? தர்ம தேவதை அஞ்சனையை தேடி புறப்பட்டாள் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிருக்காங்க. செகண்ட் சாப்டர் குரத்தி சொன்ன குறி. அன்றைய தினம் அஞ்சனா தேவி முற்றத்தில் அமர்ந்திருந்தாள். பக்கத்திலே இரண்டொரு தோழிகள் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தனர். அவள் கவனம் அந்த பேச்சிலே செல்லவில்லை. தன்னை பற்றிய நினைவே அவளுக்கு மேலோங்கி இருந்தது. அஞ்சலியின் மூலம் கீர்த்தி வாய்ந்த பேரனை அடையப் போகிறோம் என்று அவள் தந்தை அளவற்ற மகிழ்ச்சியில் காலத்தை கழித்து வருகிறார். அவருடைய எண்ணம் நிறைவேறும் நாள் எப்பொழுது வருமோ? இல்லை, வராமலே போய்விடுமோ? திருமணமாகி இத்தனை காலம் சென்றும் அந்த நன்னாள் வரவில்லை என்றால் இனி எப்பொழுது வரப்போகின்றது? அந்த சமயத்தில் தர்ம தேவதையான புல்கசி என்பவள் குரத்தி வேடமிட்டு வந்து வாசலிலே வந்து நின்றாள். அம்மணி, கை பார்த்து சொல்ல வேண்டுமா? நடக்கப் போவது நடந்தது, இரு விஷயங்களையும் அறிந்து சொல்வேன் தாயே என்று கூறினாள். அதை கேட்ட தோழிகள் துள்ளி எழுந்து வெளியே வந்தனர். குரத்தியை அழைத்து சென்று அஞ்சனையின் முன் உட்கார வைத்தனர். இந்த அம்மாளுடைய மனக்கவலை தீருமா தீராதா என்பதை பார்த்து சொல். இல்ல, இந்த அம்மாளுடைய மனக்கவலை தீருமா தீராதா என்பதை பார்த்து சொல் என்றனர். குரத்தி அஞ்சனையை நோக்கி கரங்களை குவித்து வணங்கினாள். தாயே, உன் கவலை என்ன? அதை சொல் என்றால் உன்னால் சொல்ல முடியுமா என்று எதிலும் பற்றற்றவளாய் கேட்டாள் அஞ்சனா. கையை நீட்டுங்கள் அம்மா, உங்கள் கவலையை சொல்லுங்கள், கையை பார்த்து தெரிவிக்கின்றேன் என்றாள் குரத்தி. அஞ்சனா கையை நீட்டினாள். இதோ பாரம்மா, நான் பிறந்த இடமும் சரி, புகுந்த இடமும் சரி, பெருமை வாய்ந்ததே. என் கணவரும் என்னிடம் அளவற்ற ஆசையோடு இருந்து வருகின்றார். பிள்ளை இல்லாத குறைதான் எங்கள் மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கின்றது. அந்த கவலையே என் உள்ளத்தை அணு அணுவாக அரித்து வருகின்றது. இவ்வாறு அஞ்சனா சொன்னதும் குரத்தி அவளுடைய பூ போன்ற கரத்தை பிடித்து ரேகைகளை கூர்ந்து பார்ப்பது போல் பார்த்தாள். பிறகு அவளுடைய கையை தொட்டு தன் கண்களில் ஊற்றி கொண்டாள். அவள் செய்கை அஞ்சனாவுக்கு வியப்பை உண்டாக்கியது. இதென்ன என்று கேட்டாள்.
தாயே, நான் சொல்லப்போவது ஆச்சரியமாக இருக்கலாம், நம்ப முடியவில்லையே என்று திகைக்கலாம். ஆனால் நடக்கப் போவதையே நான் சொல்லப் போகின்றேன். உங்களை வாட்டி வரும் குறை நீங்கும் காலம் அண்மையில்தான் இருக்கின்றது. புத்திர பாக்கியம் உங்களுக்கு அவசியம் உண்டு. அதற்கு ஒரு சிறு காரியம் செய்ய வேண்டும். வேங்கடமலைக்கு சென்று பரந்தாமனை குறித்து தியானம் செய்யுங்கள். வேங்கடமலை அப்படிங்கிறது ஏழுமலை ஆகிய திருப்பதி தான். பரந்தாமனை குறித்து தியானம் செய்யுங்கள். அவன் அருளால் விண்ணவரும் போற்றி கொண்டாடும் பிள்ளை பிறப்பான். அவனால் உங்கள் பெயர் விளங்கப் போகின்றது. உங்கள் வம்சம் நல்ல கீர்த்தியை அடையப் போகின்றது. இது சத்தியம். கீர்த்தி என்றால் வெற்றி, விஜயம், வெற்றி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இதை சொல்லி முடித்ததும் குரத்தி மறுபடியும் அவளுடைய கையை தொட்டு கண்களிலே ஒற்றி கொண்டாள். குரத்தி சொன்னதை கேட்டதும் தோழிகள் குதூகலத்தால் அஞ்சனாவை கட்டி கொண்டு மகிழ்ந்தனர். அஞ்சனை உற்சாகத்தோடு எழுந்து சென்று கை நிறைய பொன்னும் மணியும் வாரி வந்து குரத்தியிடம் கொடுத்தாள். கணவனிடம் சென்று குரத்தி சொன்னதை கூறி திருமலைக்கு செல்ல அனுமதி வேண்டினாள். அவனும் மகிழ்ச்சியோடு அனுமதி கொடுத்தான். உடனே கணவனை வணங்கி ஆசி பெற்று திருமலைக்கு புறப்பட்டாள். ஆகாச கங்கையில் நீராடி அதன் கரையிலே ஐம்புலன்களையும் அடக்கி தவம் செய்யலானாள் அஞ்சனா தேவி. ஊன் உறக்கத்தை பற்றிய நினைப்பையே ஒதுக்கினாள். ஊன் உறக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஊன்னா உடம்பு, உறக்கம்னா நம்மளுடைய தூக்கம். அப்ப உடம்பையும் மறந்து தூக்கத்தை மறந்து கடவுளை நினைத்து தியானம் செய்ய ஆரம்பித்தாள். இரவு பகல் நேரமும் தன் லட்சியத்தையே குறியாக கொண்டு தியானத்தில் ஈடுபட்டு வந்தாள். காற்றுதான் ஆகாரம். வெயிலோ மழையோ காற்றோ பனியோ எதை பற்றியும் கவலைப்படாது பரந்தாமனை தியானித்து வந்தாள். அவளுடைய கடுமையான தவத்தின் காரணமாக அவளிடமிருந்து காந்தி வீசியது. காந்தினா ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி வெளியில வருது. அஞ்சனா தேவியின் கடுமையான விரதத்தை கண்டு வாயு தேவன் பேராச்சரியம் கொண்டான். காற்றை மட்டுமே உணவாக கொண்டு பகவத் தியானத்தில் ஈடுபட்டுள்ள அவளுக்கு தன்னாலான உதவி செய்ய விரும்பினான். வனத்திலுள்ள மரங்களிலிருந்து நன்கு கனிந்த பழம் ஒன்றை தினமும் கொண்டு வந்து அஞ்சனையின் கரங்களில் போட்டு வந்தான். முயற்சி ஏதுமின்றி தானே வந்து விழுந்த பழத்தை கண்டு பகவானுடைய அனுகிரகமே என்று மகிழ்ந்து தினமும் சாப்பிட்டு வந்தாள் அவள். இந்த விதமாக அஞ்சனை பரந்தாமனை தியானித்து வரும்போது ஒரு சமயம் ஈசன் தேவியுடன் அந்த வனத்துக்கு வந்து மகிழ்ந்திருந்தார். அப்பொழுது ஒரு மரக்கிளையில் ஆணும் பெண்ணுமாக 2 குரங்குகள் கூடி கழித்திருப்பதை கண்டார் ஈசர். தாமும் தேவியுடன் அவ்வாறு மகிழ்ந்திருக்க எண்ணம் கொண்டார். ஈசனுடைய விருப்பத்தை அறிந்த தேவி அதற்கு தானும் இசைவு தெரிவித்தாள். இருவரும் மந்திகளாக மாறி, மந்திகள்னா குரங்குதான், மந்திகளாக மாறி கிளைகளை தாவி இன்புற்றனர். ஈசனிடமிருந்து தேஜஸ் வெளிப்பட்டது. அது வீணாக கூடாதென்று வாயு தேவன் அதை பணிவோடு கையில் ஏந்தி வந்து தியானத்திலிருந்து அஞ்சனையின் கரங்களில் விழச் செய்தான். கண்மூடி தியானத்திலிருந்து அஞ்சனா அதை என்னவென்று பார்க்காமலேயே பகவானுடைய அனுகிரகத்தால் எப்போதும் வழக்கமாக வந்தோம் கனியாக தான் இருக்கும் என்று எண்ணி புசித்து விட்டாள். நாட்கள் பல சென்றன. அஞ்சனாவின் திருவயிற்றில் மகேஸ்வரனுடைய கரு வளர்ந்து வரலாயிற்று. ஒரு நாள் அவள் தன் உடலில் ஏற்பட்டிருந்த மாறுதலை கண்டு திடுக்கிட்டாள். தான் கருவுற்றிருப்பதை உணர்ந்த போது பேரதிர்ச்சி அடைந்தாள். மிக்க நியம நிஷ்டைகளோடு பகவானை தியானித்து வந்த தான் இந்த நிலைக்கு உள்ளானது எவ்வாறு என்பதை அறிய முடியாமல் தவித்தாள். இத்தனை நாட்களாக பட்டு வந்த சிரமம் அனைத்தும் வீணாயிற்றே. அது மட்டுமா, குலத்துக்கே பெரும் அபவாதம் வந்துவிட்டதே, யாருடைய முகத்திலும் விழிக்க முடியாத ஒரு நிலை எனக்கு வந்துவிட்டதே என துக்கித்தாள். இனி உயிரோடு கணவனிடம் எப்படி திரும்புவது? உயிரை மாய்த்து கொள்வது ஒன்றுதான் தனக்கு சரியான மார்க்கமாக தோன்றியது. அப்போது அஞ்சனா என்று ஒரு குரல் அழைத்தது. திடுக்கிட்டு அவள் நாற்புறமும் பார்த்தாள். குரலுக்கு உரியவரை காணவில்லை. யாரோ என்னை அழைப்பதாக கேட்டேனே, அழைத்தது யார் என்று தெரியவில்லையே, ஒருவேளை பிரமையோ என்று தடுமாறினாள். அப்பொழுது அந்த குரல் அவளை மீண்டும் அழைத்தது. வானிலிருந்து அந்த குரல் அழைப்பதை கேட்டதும் அவள் மேனி சிலிர்த்தது. 2 கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி பகவானே என்ற உணர்ச்சி பரவசத்தில் வேண்டினாள். அஞ்சனா, துயரம் கொள்ள வேண்டாம்.
வேண்டாம். உன் வயிற்றில் உருவாகி வரும் கரு மகேஸ்வரனுடையது. ஆதலால் நீ பெருமைப்படலாம். உனக்கு பிறக்கப் போகும் பிள்ளை எப்பேற்பட்டவன் தெரியுமா? வாயு தேவனுடைய சம்பந்தத்தால் அவன் மிகுந்த பராக்கிரமசாலியாக காற்றைப் போல சஞ்சரிக்கும் சக்தி வாய்ந்தவனாக விளங்குவான். சூரிய குலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் ராமனாய் அவதரித்து துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபால வனத்துக்கு வருவார். அவருக்கு சேவை செய்து அவருடைய திருவடிகளை தாங்கும் பேற்றினை உன் குமாரன் அடைவான். விண்ணவரும் அவனை கொண்டாடுவார்கள். இவ்வாறு அசரீரி கூறியதை கேட்டதும் அஞ்சனியின் மனத்திலிருந்த கலக்கமும் துயரமும் மறைந்தன. குதூகலத்தோடு இல்லம் திரும்பி கணவனிடம் விவரங்களை தெரிவித்தாள். வெகு நாட்களாக அவர் ஏங்கிக் கொண்டிருந்த குமாரன் பிறக்கப் போகின்றான் என்பதால் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். காலகிரகமத்தில் அஞ்சனை அழகிய ஆண் குழந்தைக்கு தாயானாள். ஈசனும் தேவியும் மந்திகளாக உருவம் எடுத்து மகிழ்ந்திருந்த காரணத்தால் அந்த குழந்தையும் வானர தோற்றத்துடன் இருந்தது. அஞ்சனா தேவியின் மகன் என்ற பொருள்பட ஆஞ்சநேயன் என பெயரிட்டு வளர்த்து வரலானார்கள். ஆஞ்சநேயன் இளம் வயதிலேயே மிகுந்த பராக்கிரமத்துடன் விளங்கினான். இங்கும் அங்கும் வாயு வேகம் மனோவேகமாக சஞ்சரித்தான். மலை சிகரங்கள் அவனுக்கு விளையாட்டு பொருள்களாயின. அவனுடைய வல்லமையை கண்ட அனைவரும் வியந்தனர். கேசரி அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தான். அவன் வம்சம் அஞ்சனையின் மூலம் விருத்தியாயிற்று. இறைவன் அனுகிரகத்தபடி அஞ்சனைக்கு பிள்ளை பிறந்து விட்டான். சிரஞ்சீவி அனுமான் அப்படின்னு 3rd சாப்டர். அதையும் படிச்சுட்டு 3rd சாப்டரையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சிரஞ்சீவி அனுமான். நான் 2nd சாப்டர் முடிச்சோடனே சொல்லுவோன்னு பார்த்தேன். இந்த சாப்டரோட ஹெட்டிங்கை பார்த்தோடனே இதையும் படிச்சிடணும் அப்படின்னு முடிவு வந்தாச்சு. சிரஞ்சீவி ஹனுமான். சிரஞ்சீவி அப்படின்னா நித்தம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். நித்தம் உள்ளவர்னா அப்படியே பூமியே அழிஞ்சு மறுபடியும் பூமி தோன்றி பிரளயம் ஏற்பட்டு பிரளயத்துல அனைத்தும் ஒடுங்கி மறுபடியும் பூமி தோன்றி மறுபடியும் மக்கள் அதுல சஞ்சாரம் செய்யும் போது கூட எல்லா காலத்திலையும் பிரளய காலத்தில் முடிந்து மறுபடியும் புது உலகம் தோன்றினா கூட சிரஞ்சீவி அப்படிங்கிறவங்க 7 பேரு. அதுல ஹனுமான் ஒருத்தர். நித்தியம் எப்போதும் இருப்பாங்க. அவங்க காற்றோடு அப்படியே கலந்து எப்போதும் இருப்பாங்க. அதான் சிரஞ்சீவி அப்படின்னு. குழந்தை ஆஞ்சநேயன் ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கையில் கீழ்வானில் தகதகவென்று உதயமாகிய சூரியனை கண்டு ஏதோ கனி என்று நினைத்து அதை பறிப்பதற்கு விண்ணல் பாய்ந்தார். அப்போது கிரகண நேரமாகியால் ராகுவும் சூரியனை பிடிக்க நெருங்கி வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த ஆஞ்சநேயர் தனக்கு போட்டியாக கனியை பறிக்க வருகின்றான் என்று நினைத்து பாய்ந்து அவரை கெட்டியாக பிடித்து கொண்டான். ராகுவால் அசையக்கூட முடியவில்லை. ஒரு வழியாக திமிரி தப்பித்து கொண்டு இந்திரனிடம் சென்று நடந்ததை விவரித்தான். அதை கேட்டு கோபமடைந்த இந்திரன் ஐராவதத்தின் மீது ஏறி கையிலே வஜ்ராயுதத்தை தாங்கியபடி அவிடம் வந்து சேர்ந்தான். ஐராவதத்தை பார்த்ததும் தான் உண்பதற்கு மற்றொரு கனி கிடைத்து விட்டது என்று அதை நோக்கி தாவினான். ஆஞ்சநேயரின் புஜபல பராக்கிரமத்தை கண்டு இந்திரன் தனக்கும் அவரால் ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து அவரை நோக்கி வஜ்ராயுதத்தை எறிந்தார். இமைக்கும் நேரத்தில் வேகமாக வந்த வஜ்ராயுதம் அவரது தாடையை தாக்கியதால் நிலை குலைந்து மயங்கி நிலத்தில் விழுந்தார். ஆஞ்சநேயருக்கு ஏற்பட்ட நிலையை கண்டு வாயுதேவன் வெகுண்டு எழுந்து தன் சஞ்சாரத்தை நிறுத்தினார். இதனால் சகல ஜீவராசிகளும் சுவாசிக்க முடியாமல் துன்புற்றன. நிலைமையை சமாளிக்க வேண்டிய இந்திரன் தேவர்களுடன் சத்தியலோகத்துக்கு விரைந்தான். அங்கு கமலாசனத்தில் அமர்ந்திருந்த பிரம்மா தனது சக்தியால் சிவசக்தி சொரூபமான ஆஞ்சநேயருக்கு ஏற்பட்ட பாதிப்பை அறிந்தார்.
அவரும் தேவர்கள் புடைசூழ வாயு பகவானிடம் சென்று நடந்ததை யாம் அறிவோம். இக்குழந்தை ஒரு அவதார புருஷன். ராவணாதி அசுரர்களை சம்ஹாரம் செய்ய அவதாரம் எடுத்திருக்கும் திருமாலுக்கு உற்ற துணையாக திகழப்போகும் பராக்கிரமசாலி. குழந்தைக்கு மேலும் பல சக்திகள் ஏற்பட வேண்டும் என்ற காரணத்தினாலேயே இச்சங்கல்பம் ஏற்பட்டது. பாத்தீங்களா? அவர் கீழே வந்து வஜ்ராயுதத்தால் அடிபட்டு கீழே விழுந்ததுக்கு கூட ஒரு காரணம் உண்டு. அவருக்கு இன்னும் நிறைய சக்தி வேணும். அதனாலதான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. தேவர்களுடைய ஆசிர்வாதம் அவருக்கு வேணும். சம்பவத்தினால் ஆஞ்சநேயருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதால் உனது சஞ்சாரத்தை தொடர்வாயாக என்று பணித்தார். பிரம்மதேவனின் வார்த்தைகளில் மகிழ்ந்து வாயு தேவன் தனது பணியை இனிதே தொடங்கினார். பிரம்மதேவன் ஆதரவாக அனுமனை தொட்டு எழுப்பினார். பிரம்மனின் ஸ்பரிசம் பட்டதும் மயக்கம் தெளிந்து எழுந்தார். மகிழ்ந்த பிரம்மன் தேவர்களிடத்திலே, பராக்கிரமசாலியான இந்த அஞ்சனையின் புத்திரனுக்கு நாம் பற்பல வல்லமைகளையும் அரிய வரங்களையும் அளிப்போமாக என்று கூறியதோடு, ஆஞ்சநேயரை அனைத்து பிரம்மாஸ்திரத்தால் உன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. பராக்கிரமத்தால் விஸ்வரூபம் எடுக்கும் வல்லமையை பெற்று சிரஞ்சீவியாக வாழ்வாயாக என்ற ஆசியுடன் வரம் அருளினர். இந்திரன் தான் அணிந்திருந்த தாமரை மணி மாலையை கலற்றி ஆஞ்சநேயரின் கழுத்தில் அணிவித்தார். ஆஞ்சநேயா, என் வஜ்ராயுதத்தால் உனது தாடை ஹனு, தாடை அப்படின்னா தாடைங்கிறது ஜா, ஹனு தாக்குண்டதால் ஹனுமான் என்ற திருநாமம் உனக்கு ஏற்படும். அதோடு உனது தேகமும் வஜ்ராயுதத்தை போல பலம் பெறும். அது மட்டுமல்லாமல் உன் மீது யார் இந்திராஸ்திரத்தை பிரயோகித்தாலும் அது பலனில்லாமல் போகும் என்று வரமளித்தார். வருணன், நீரினால் உனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது, வருணாஸ்திரத்தால் உன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று இரு வரங்களை அளித்தார். சூரியன் தனது ஒளியில் ஒரு பகுதியை வழங்கியதோடு குருவாக தனது ஒளியில் ஒரு பகுதியை வழங்கியதோடு குருவாக இருந்து சகல கலைகளையும் உபதேசிப்பதாக தெரிவித்தார். யமன், மூப்பும் வியாதியும் மரணமும் இல்லாமல் சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று வாழ்த்தினார். விஸ்வகர்மா தனது குண்டலங்களை அளித்ததோடு எந்த யுத்தத்திலும் தோல்வி ஏற்படாது என்ற விஜய சக்தியையும் வரமாக அளித்தார். இவ்வாறு அமரர்களால் அதீத சக்தியை பெற்ற ஆஞ்சநேயன் வாயு புத்திரன் தூக்கி கொண்டு வந்த ஆஞ்சநேயிடம் சேர்ப்பித்து நடந்த விவரங்களை தெரிவித்தார். ஆஞ்சநேயன் கோடி மன்மதனுக்கு சமமான ரூபலாவணியத்துடன் வித்தைகளில் வல்லவனாக திகழ்வான். ஸ்ரீராமநாமத்தை ஜெபிப்பவர்களுக்கு நல்ல வரங்களை அள்ளித்தரும் கற்பக தருவாக விளங்குவான் என்று அருளினார். அரிய பல வரங்களை பெற்ற ஆஞ்சநேயனை வாஞ்சையோடு வளர்த்து வந்த பெற்றோர் உரிய வயதில் அவருக்கு உபநயனம் செய்வித்தனர். வித்யாரம்பம் தொடங்க நிச்சயித்த போது சூரியதேவன் அன்று அனுகிரகத்தை போல இன்றும் அவருக்கு குரு பீடத்தில் அமர்ந்து சகல கலைகளையும் கற்பிக்க முன்வந்தார். ஓடுகின்ற ரதத்தில் கை கூப்பியவாறு சூரியனின் எதிரில் நின்று கொண்டே வேத சாஸ்திரங்களையும் அதன் ரகசியங்களையும் உபசாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டார். படிப்பு முடிவடைந்ததும் ஆஞ்சநேயர் சூரியனின் திருவடிகளை நமஸ்கரித்து குரு தட்சிணைக்காக விருப்பத்தை கேட்டபோது, எனது அம்சங்களில் ஒருவனான சுக்ரீவனை உடனிருந்து காப்பதாக வாக்கு கொடுத்தால் அதையே என் குரு தட்சிணையாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்றார். ஆஞ்சநேயரும் அவ்வாறு செய்வதாக வாக்களித்தார். அவ்வாறே பின்னாளில் சுக்ரீவனின் அமைச்சரவையில் மந்திரியானார். ஆஞ்சநேயர் பிறவியிலேயே பராக்கிரமசாலியாக இருந்ததால் மரங்களை வேரோட பிடுங்கி எறிவதும் பாறைகளை பிளப்பதும் அவருக்கு வேடிக்கையான செயல்களாகவே இருந்தது. இவ்வாறு அவர் செய்வது அங்கு தவம் புரிந்து கொண்டிருந்த சில முனிவர்களுக்கு
இடைஞ்சலாக இருந்தது. அவரது விஷமத்தனங்களை பொறுக்க முடியாத முனிவர்கள், உன்னுடைய சக்தியை கொண்டுதானே எங்களை துன்புறுத்துகின்றாய், உனக்கு சக்தி இருக்கின்றது என்பதையே நீ மறக்க கடவாய். உனது சக்தியும் பராக்கிரமும் மற்றவர்களால் நினைவுபடுத்தப்படும் சமயத்தில் தானும் உன்னால் அவை உணரப்படும் என்று சாபமளித்தனர். அதன் பிறகு அனுமனின் சுபாவத்தில் பெரும் மாறுதல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த 3rd சாப்டர் முடிச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இந்த 3 சாப்டர்ல அப்படின்னு பார்ப்போம். திரேதா யுகத்துல கேசரி அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு குழந்தை பேர் இல்லை. அதனால அவர் ஈசனை நோக்கி தவம் இருக்காரு. வெகு காலம் தவம் இருக்காரு. ஆரம்பத்துல கனி கிழங்குகள் பழங்களையும் அந்த ரூட்ஸ்ல இருக்கிற கிழங்குகளையும் அவர் சாப்பிட்டு வர்றாரு. அப்புறமா பலன் இல்லை. ஈசன் காட்சி கொடுக்கல, வரம் கொடுக்கல. அப்புறம் பழுத்த இலைகள் பழுத்து அப்படியே காஞ்சு சருகுகள் விழுகும் பாருங்க ஃபாரஸ்ட்ல, அதை மட்டும் அவர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கார். அப்பயும் இன்னும் பலனை காணும், இறைவன் வரல. அப்புறம் காற்றை மட்டும் சுவாசம் பண்ணி கொண்டு அவர் தவம் இருக்கார். அப்படி வெறும் காற்று மட்டும்தான், மூச்சு மட்டும்தான் சாப்பாடே, ஆகாரமே, வேற எதுவும் சாப்பிட்றது இல்லை. அப்புறம் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ ஈசனும் காட்சி கொடுக்குறாங்க. அப்போ ஈசன் காட்சி கொடுத்துட்டு, கைலாசநாதர் காட்சி கொடுத்து, உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ கேசரி ஈஸ்வரனை பார்த்தோன்னே கேட்குறாரு. அவரை வணங்கிட்டு கேட்குறாரு, என் வம்சம் என்னோட முடிஞ்சு போயிடக்கூடாது. நான் எந்த பாவ காரியத்தை செய்திருந்தாலும் அதை எனக்கு மன்னிச்சு எனக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கணும். அந்த பிறக்கும் புத்திரன் எப்படி இருக்கணும்னா மிகுந்த பலசாலியாகவும் இருக்கணும், எவராலும் ஜெயிக்க முடியாதவனாக இருக்கணும், மரணமே இல்லாதவனாக இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். ஈசன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, உனக்கு ஒரு மகள் பிறப்பாள், அவள் வயிற்றுல ஒரு மகன் பிறப்பான், அவன் நீ கேட்குற மாதிரி எல்லாம் இருப்பான், அவன் பேரன் அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி வரமளிக்கிறார். ஈசன் வரம் அளித்தா நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டுக்கு போயிட்டு மனைவியோட அந்த தருணத்துக்காக காத்திருக்காங்க. கொஞ்ச நாள் ஆகுது. அப்புறம் மனைவி கருவுற்று இருக்காங்க, மகள் பிறக்கிறாங்க. ஈசனுடைய அனுகிரகத்தினால மகள் பிறக்கிறார். ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அப்ப குழந்தைய மார்புடன் அணைத்து கொஞ்சி கூத்தாடி அந்த குழந்தைக்கு அஞ்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். நம்ம இன்னைக்கு கூட ஒரு பாட்டு பார்த்தோம், அஞ்சலே ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்றை தாவி, அதுல கூட அந்த அஞ்சனை அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். ஏன்னா அஞ்சனா தேவியின் புதல்வன் தான் அந்த ஹனுமான். அதனால அந்த அஞ்சனை அவ்வளோ ஒரு பக்தியான பெண். அவங்களே அவங்க அப்பா தவம் இருந்து பிறந்த பெண். அப்ப அவங்களுக்கே அவ்வளவு அனுகிரகம் இருக்கும். அதனாலதான் அவங்க வயிற்றுல ஹனுமான் பிறக்கிறாரு இல்லையா. அப்ப அந்த அஞ்சனை வளர்ந்து வராங்க. அவங்க பக்கத்துல உள்ள சோலைகள், அதாவது காடுகள், அந்த சோலைகள், அழகான இடங்களுக்கெல்லாம் அடிக்கடி போவாங்க. அங்க போய் அவங்க மனம் போனபடி அப்படியே தெரிஞ்ச விளையாண்டுட்டு சந்தோஷமா அப்படியே இருப்பாங்க. அப்ப அஞ்சனை சோலையில ஆடி பாடி விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு வானர வீரன், அப்படின்னா காட்டுல உள்ள ஒரு வீரன், அவரை பார்த்தோன்னா அவங்களுக்கு மனதுல பிடித்திருக்க அந்த அழகை பார்த்து அப்படியே கண்ணும் நோக்கின மாதிரி அவங்களுக்குள்ளார ஒரு காதல் ஏற்படுது. அவன் தன் விருப்பத்தை அவன் டைரக்டா இந்த பெண்ணுகிட்ட தன் காதலை அவர் சொல்லல. அந்த வீரன் பெண்ணோட அப்பாவான கேசரி கிட்ட போய் சொல்றாரு, எனக்கு உங்க பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேசரியும் அவருடைய தோற்றத்தை பார்த்து
அந்த சரி நம்மளோட மகளுக்கு வந்து இந்த மாப்பிள்ளை தான் பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மகளை அஞ்சனையை கூப்பிட்டு கேட்குறாங்க அங்க அப்பா. இந்த வீரனை பார்த்துட்டு வந்ததுலேருந்து அந்த வீரனுடைய ஞாபகமாகவே இருக்கிற அஞ்சனா தேவி வந்து கேசரி வந்து அவங்க விருப்பத்தை இந்த வாலிபனை காட்டி கேட்டணும்னு உடனே சரின்னு சொல்லிடுறாங்க. திருமணமும் நடைபெறுது. அந்த வானர வீரனுக்கே அவருடைய அஞ்சனா தேவிக்கும் திருமணம் நடைபெறுது. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் குழந்தை பிறக்கலை 2 பேருக்கும். அந்த குழந்தைக்காக ஏங்க ஆரம்பிச்சுறாங்க. நாட்கள் போக 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 குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அழகான முகம், அஞ்சனா தேவியின் அழகான முகம் வந்து வாட ஆரம்பிச்சிருது. அப்படியே பூ வந்து வாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாட ஆரம்பிச்சிருது. இப்ப ஈசன் சொன்ன வாக்கு வந்து பொய்க்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா தாத்தா அந்த அஞ்சனா தேவியின் அப்பா வந்து நம்பிக்கையோட இருக்கார். அப்போ வந்து அடுத்தது செகண்ட் சாப்டர் குறத்தி சொன்ன குறி. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அஞ்சனா தேவி வந்து முற்றம்னா நடுக்கூடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த முற்றத்தில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ 2 தோழிகள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கூட இவங்களுக்கு இவங்க வந்து கவனிக்கவில்லை. ஏன்னா இவங்க மனம் பூரா கவலையிலே இருக்குது, தன்னை பற்றின சிந்தனையிலே இருக்குது. அப்ப அஞ்சனா ஆனா அவங்க தாத்தா அந்த அஞ்சனா தேவியின் அப்பா வந்து அவர் பாட்டு மகிழ்ச்சியாக இருக்கார். ஏன்னா மகள் மூலமாக தனக்கு ஒரு பேரன் பிறப்பான் அப்படின்னு ஈஸ்வரன் சொன்ன வாக்கு வந்து பொய்க்கவே பொய்க்காது, நிச்சயம் பழிக்கும் அப்படின்னு 100% வந்து கான்ஃபிடென்ட்டா அவர் பாட்டு சந்தோஷமாக இருக்கார் கேசரி. அப்ப ஆனா இன்னும் லேட் ஆகிட்டே இருக்கே, எப்பொழுதுதான் நிறைவேறும், காலம் சென்று கொண்டே இருக்குதே, பேரனை எப்ப பார்ப்போம்னு அவரும் நினைச்சுக்கிட்டே இருக்கார். அந்த நன்னாள் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தர்ம தேவதை வந்து தர்ம தேவதைன்னா யாருன்னு பார்த்தா அப்படி திராசை பிடிச்சிருப்பாங்க. நீதி தவறாத தர்ம தேவதை. திராஸ் வந்து ஒரு நாளும் இங்கிட்டோ அங்கிட்டோ வந்து அந்த தர்ம தேவதையின் திராஸ் வந்து கூடாது குறையாது. அவ்வளோ ஒரு நேர்மை, அவ்வளோ ஒரு கட்டுப்பாடு. அதனால தான் நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு அது திரும்பி வர்றதுக்கு தர்ம தேவதை தான் காரணம். நல்லது செய்யும் போது நல்லது திரும்பி வருது, கெட்டது நினைக்கும் போது மற்றவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பாஸ் பண்ணால் நமக்கு இன்னும் கூடுதலாக நெகட்டிவிட்டி வர்றதுக்கு காரணம் அந்த தர்ம தேவதை தான். ஏன்னா அவங்க பிடித்து கொண்டு இருக்க திராஸ் அப்படி அவங்க அந்த மாதிரி அப்படி கொஞ்சம் கூட நியாயம் இல்லாமல் தர்மம் இல்லாமல் அவங்க நடக்க மாட்டாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்த தர்மத்தை வந்து கொண்டு வர்றது அவங்க தர்ம தேவதை தான். அவங்க பேரு புல்கசி. அந்த தர்ம தேவதையான புல்கசி வந்து சரின்ட்டு வராங்க. இந்த குறத்தி வேடம் போட்டுக்கிட்டு இந்த இவங்களோட அரண்மனையோட வாசலுக்கு வராங்க. இவங்க குறி சொல்லணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வராங்க. கை பார்த்து குறி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டுட்டு வந்தோடனே இந்த தோழிகள் அவளை பார்த்துட்டு வாங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு இந்த அம்மாவுடைய அஞ்சனா தேவியை காட்டி இந்த அம்மாவுடைய கவலைகள்லாம் தீருமா, அதுக்கு குறி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த பெண்ணை அஞ்சனா தேவியை பார்த்து குறத்தி கேட்குற, அம்மாவும் கவலை தான், என்ன அதை சொல்லு அப்படின்னோன்னு. அப்போ அஞ்சனா தேவி கேட்குறாங்க, அதை உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல உன் கையை காட்டு, அதை பார்த்து நான் சொல்கிறேன், அப்போ உன் கவலை என்னவோ அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அஞ்சனா தேவி கையை நீட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க இந்த பாரம்மா, அஞ்சனா தேவியே சொல்கிறாங்க, நான் வந்து பிறந்த இடத்துலையும் சரி, கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துலையும் சரி, எல்லாமே பெருமையாக நான் இருக்கிற சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது. என் கணவரும் என்னிடம் வந்து அளவற்ற ஆசையோடு தான் இருந்து வராங்க. இந்த பிள்ளை இல்லாத குறை ஒன்று தான் எங்களுக்கு அந்த எங்களுடைய மகிழ்ச்சிக்கு வந்து அது தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கவலையை என் உள்ளத்தில் அணு அணுவாக அதை அரித்து கொண்டே இருக்கின்றது. அது ஒரு பெரிய கவலையாக
எதையாவது ஒண்ணு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா, அதையே நம்ம நெனச்சுக்கிட்டே இருப்போம். அதே நம்ம நெகட்டிவ் எனர்ஜியாக ஃபார்ம் பண்ணி, நம்மளே அது கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்போம். அந்த நெகட்டிவ் எனர்ஜி எத நெனச்சு கவலைப்படுறோமோ, அதையும் போய் கஷ்டப்படுத்தும். அது மாரியே நான் அணு அணுவாக அணுன்னா செல் பாருங்க. அணு அணுவாக அரித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு அஞ்சனா தேவி சொல்றாங்க. அப்ப அந்த குறத்தி வந்து அந்த பெண்ணுடைய பூ போன்ற கைகளை வாங்கி பிடித்து, அந்த ரேகைகளையே கூர்ந்து பார்த்துட்டு, அவளுடைய கைய தொட்டு தன் கண்கள்ல வந்து ஒற்றிக்கொள்றாங்க தர்ம தேவதையான புல்கசி. அவள் செய்கையை அஞ்சனா வந்து வியப்போட பார்க்கறாங்க. "இது என்னது? ஏன் இப்படி செய்ற?" அப்படின்னு கேட்கறாங்க. தாயே, நான் சொல்லப் போறது உனக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம். நம்ப கூட முடியாது. அப்படின்னு நீ திகைத்து கூட பார்க்கலாம். ஆனால் நடக்கப் போறத தான் நான் வந்து இப்ப நான் உனக்கு சொல்றேன். அ உங்கள வாட்டி வரும் குறை வந்து நீங்கிற காலம் வந்து பக்கத்துல வந்துருச்சு. புத்திர பாக்கியம் வந்து உங்களுக்கு அவசியம் கிடைக்கப் போது. அதுக்கு நீங்க வந்து ஒரு சின்ன காரியம் செய்யணும். நீங்க தியானம் செய்யணும். அப்போ வந்து நீங்க வந்து வேங்கடமலைக்கு போயிட்டு பரந்தாமனை நோக்கி தவம் செய்யணும். அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விண்ணவரும் போற்றி விண்ணவரும்னா தேவர்கள் அவங்களும் போற்றி கொண்டாடும் ஒரு பிள்ளை வந்து உங்களுக்கு பிறப்பான். அவனால உங்க பெயர் வந்து விளங்கப் போகுது. அவனால இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பெயரும் கடைசி வரைக்கும் அஞ்சனா தேவியின் புதல்வன், அஞ்சனை மைந்தன் அப்படின்னு இன்றும் நம்ம சொல்றதுக்கு காரணம், அன்றே அந்த பெண்ணுக்கு வந்து அந்த மாரி புல்கசி வந்து சொல்லிட்டு போயிர்றாங்க. உங்கள் வம்சம் வந்து நல்ல கீர்த்தியை, வெற்றியை வந்து அடையப் போகின்றது. இது சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லி முடித்ததும் குறத்தி மறுபடியும் அவளுடைய கையை தொட்டு கண்கள்ல வந்து ஒற்றிக் கொண்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. தோழிகள்லாம் குதூகலத்துல வந்து சந்தோஷம் அடையறாங்க. அப்புறம் அஞ்சனா தேவி கணவர்கிட்ட நடந்தத போய் சொல்லி அனுமதி கேட்கறாங்க. அப்பா கிட்டயும் சொல்லி அனுமதி கேட்கறாங்க. சரின்ட்டு அப்புறம் புறப்பட்டு அம் ஆகாய கங்கையில வந்து தீர்த்தம், அதாவது குளித்துட்டு அம் ஏழுமலைக்கு வேங்கடமலைக்கு வராங்க. அங்கே வந்து தியானத்துல வந்து அமர்ந்து இருக்காங்க. அப்போ அவங்க எதுவுமே சாப்பிடாம அப்படி தியானத்திலேயே இருக்கிறத பார்க்குறாரு. தவம் செய்கிறாங்க. அப்போ அவங்க உறக்கம், உடலை மறந்துட்டாங்க, உறக்கத்தை தூக்கத்தையும் மறந்துட்டாங்க. எப்பொழுதும் தியானம். அப்போ இரவு எது பகல் எது எந்த நேரம் அப்படின்னு அவங்க டைம் எல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது. கிளைமேட்டையும் பார்க்கறது இல்ல. மழையோ, வெயிலோ, காற்றோ, பனியோ எத பத்தியும் அவங்க கவலைப்படுறதே இல்ல. அந்த தியானத்திலே இருக்கிறது. பனி கொட்டட்டும், மழை கொட்டட்டும் அதுலயும் தியானத்திலே இருக்கிறது. அப்போ அவங்களுடைய கடுமையான தவத்த பார்த்து அந்த அங்கே அவங்க கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி காந்தி வந்து வீசுது. அந்த எனர்ஜி அப்படியே வெளிப்படுது. அந்த அஞ்சனா தேவியின் கடுமையான விரதத்தை பார்த்து வாயு தேவன், காற்று தான் வாயு தேவன், அந்த ஏர், அவர் வந்து பெரிய ஆச்சரியமா பார்க்குறார். வாயு தேவன், ஒரு பெண் வந்து இவ்வளோ பயபக்தியோட, இவ்வளோ கட்டுப்பாட்டோட, வெயில் மழை காற்று எதுவும் பார்க்காம, அன்னம் ஆகாரம் பார்க்காம, தன் உடலையும் மறந்து தூக்கத்தை மறந்து இப்படி தியானம் சென்றது பார்த்து அவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கு. காற்று மட்டுமே உணவாக அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பெண்ணுக்கு எப்படியாச்சும் நம்ம உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு, பழுத்த பழம் வந்து அப்படியே அவங்க கையில வந்து விழுகிற மாதிரி அந்த காற்றை கொண்டாந்து அப்படியே வந்து அவங்க கையில விழுக வைக்குது. ஆமா, ஆமா. அஞ்சனா தேவிக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. நம்ம எந்த முயற்சியும் செய்யாம நம்ம கையில வந்து பழம் கிடைக்குதே! இது தெய்வத்தோட அனுகிரகமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிடைத்த பழத்த வந்து சாப்பிட்டுட்டு அவங்க மறுபடியும் தியானத்துக்கு போயிர்றாங்க. இந்த மாதிரி அஞ்சனா தேவி பரந்தாமனை நினைத்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு சமயம் ஈசனும் தேவியும் வந்து ஈஸ்வரனும் தேவியும் வந்து அதே கானகத்துக்கு வராங்க. அப்ப அந்த வனத்துக்கு வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது, ஈஸ்வரன் ஒரு மரத்துல ஒரு குரங்கு தன் மனைவியுடன் ஒரு ஆண் குரங்கும், பெண் குரங்கும் வந்து கூடி அப்படி ஆனந்தமாக கழித்திருப்பதை பார்த்துட்டு, அம் அப்ப வந்து ஈசன் பார்த்தோன்னே, அந்த ரூபத்துல வந்து தன் மனைவியோட தானும் மகிழ்ந்திருக்கணும்னு நினைக்கிறார், குரங்கு ரூபத்துல.
ஈசனோட விருப்பத்தை அறிந்தோடனே ஈஸ்வரியும் குரங்காக மாறிக்கொள்றாங்க. 2 பேரும் மந்திகளாக மாறி கிளைக்கு கிளை தாவி அப்படி ஆனந்தமாக இருக்கும்போது ஈஸ்வரன் அப்படி ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலையில அவங்க 2 பேரும் மரத்துக்கு மரம் தாவி 2 மனமும் ஒன்றாக அப்படி அவங்க இருக்கும்போது ஈஸ்வரன் கிட்ட இருந்து ஒரு தேஜஸ் வந்து வெளிப்படுது. அந்த அது கீழே விழுந்து வீணாயிடக்கூடாதுன்னு அதை வாயு தேவனாக காற்று பகவான் வந்து அதை கைகள்ல பிடித்து அதையும் கொண்டு வந்து அஞ்சனா தேவி கிட்ட சேர்த்துறாங்க. அவங்க எப்போதும் அந்த பழம் வந்தோன்னு அவங்க சாப்பிட்ற மாதிரி அந்த தேஜஸ் என்னன்னு பார்க்காம அதையும் அவங்க சாப்பிட்டுறாங்க. அது அப்போ கண்களை மூடி இருந்த தியானத்துல அஞ்சனா தேவி அதை பார்க்காமலே பகவானுடைய அனுகிரகத்தால சாப்பிட்டுறாங்க. அப்போ நாட்கள் பல செல்லுது, அவங்க உடம்புகள்ல மாற்றங்கள் ஏற்படுது. ஈஸ்வரனுடைய அவங்களுடைய திருவயிற்றில் வந்து மகேஸ்வரனுடைய கரு வந்து வளர ஆரம்பிக்குது. ஒரு நாள் அவள் அந்த மாறுதல்கள் உடம்புல ஏற்பட்ட மாறுதல்களை கண்டு திடுக்கிடுறாங்க. அவங்க கருவுற்றிருக்கதை உணர ஆரம்பிச்சிடறாங்க. அந்த வித்தியாசத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு நம்ம நியம நிஷ்டைகள் எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த நியம நிஷ்டைகள். அந்த மாதிரி சரியாதானே நம்ம இருந்தோம், அப்படி இருக்கையில நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களால தெரிஞ்சுக்கவும் முடியலை. எப்படி கருவுற்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியல. நம்ம இவ்வளவு நாட்களாக செய்த தவம் எல்லாம் வீணா போயிடுச்சே, சிரமம் எல்லாம் அனைத்தும் வீணாயிற்றே, அது மட்டுமா குலத்துக்கே இது வந்து ஒரு பெரிய அவமானம் ஆயிற்றே. கணவருடைய முகத்துல எப்படி போய் வெளிப்பது? காட்டுக்கு தவம் செய்து வந்துட்டு கர்ப்பவதியாக திரும்பி போனா எப்படி கணவன் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லிட்டு இனி உயிரோட கணவனிடம் எப்படி நம்ம போக முடியும், நம்ம உயிரை மாய்த்து கொள்வது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனா தேவி வந்து எந்திரிச்சு தவம் செய்யறதை விட்டுட்டு எந்திரிச்சு போறாங்க. உயிரை மாய்ற்று கொள்வோம், இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு குரல் கேக்குது. 4 பக்கமும் இவங்க சுத்தி பாக்குறாங்க, யாரையும் காணும். அப்போ வந்து காணோம். இவங்க வந்து யார் என்னை கூப்பிட்டது, இது ஒரு வேளை பிரம்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அந்த குரல் கேட்குது. அப்போ அவங்க மெய் சிலிர்த்து வந்து அந்த குரல் கேட்டோன்னே அஞ்சனா அப்படின்னு சொல்லி குரல் கேட்டோன்னே இரு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி பகவானே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து வானத்துலேருந்து அந்த குரல் கேட்குது. அது பகவானே அப்படின்னு சொல்லி கைகளை கூப்பி உணர்ச்சி பரவசத்துல வேண்டி நிற்கிறாங்க. அஞ்சனா, நீ பயப்பட வேண்டாம், துயரம் நீ கவலைப்பட வேண்டாம். உன் வயிற்றுல வந்து உருவாகி வரும் கரு வந்து மகேஸ்வரனுடையது, அதனால நீ பெருமைதான் படணும். ஈஸ்வரனுடைய கரு தான் உன் வயிற்றுல வளருது. உனக்கு பிறக்கும் போகும் பிள்ளை வந்து எப்பேற்பட்டவன் தெரியுமா? வாயு தேவனுடைய சம்பந்தத்தால் அவன் பிறந்ததுனால அவன் மிகுந்த பராக்கிரமசாலியாக பிறக்க போறான். காற்றை போல சஞ்சரிக்கும் சக்தி வாய்ந்தவன். காற்று அவ்வளவு ஸ்பீடா போகுது, அந்த மாதிரி அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா அவ்வளோ சக்தியோட அவன் இருப்பான். சூரிய குலத்துல ஸ்ரீமன் நாராயணன் வந்து பிறக்க போறாரு, ராமனாய் அவதரிக்க போறாரு. அந்த அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், இந்த துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் எல்லாம் வந்து போக்குறதுக்காக, அதாவது அசுரர்களையெல்லாம் போக்குறதுக்காக அவர் வந்து வனத்துக்கு வருவார், காட்டுக்கு வருவார். அப்போ அவருக்கு சேவை செய்து அவருடைய திருவடிகளையே தாங்கும் பேற்றை வந்து உன் குமாரன் அடைவான். இறைவனுடைய திருவடிகளை அவன் கைகளில் தாங்குற பாக்கியம் அவனுக்கு கிடைக்கும். விண்ணவரும் தேவர்கள் எல்லாம் அவனை போற்றி கொண்டாடுவாங்க அப்படின்னு அந்த அசரீரி கேட்குது. அப்போ அவங்களுடைய மனசுல இருந்த கவலை, கலக்கம், பயம் எல்லாம் போயிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு போறாங்க. கணவர்கிட்டையும் அப்பா கிட்டையும் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி எல்லாரும் ஒரே சந்தோஷமாக இருக்கிறாங்க. கால கிராமத்துல வந்து அஞ்சனையும் அழகிய ஆண் குழந்தை வந்து பெற்றெடுக்கிறாங்க. ஈசனும் தேவியும் வந்து மந்திகளாக உருவம் எடுத்து மகிழ்ந்திருந்த சமயத்துல வந்து
அந்த குழந்தை அந்த விந்து வெளியானதுனால அந்த குழந்தை வந்து வானர தோற்றத்தோடயே வந்து பிறக்குது. அஞ்சனா தேவியின் மகன் அப்படிங்கிற பொருள்பட வந்து ஆஞ்சநேயன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு வந்து பெயர் சூட்டுறாங்க. இப்போ ஆஞ்சநேயன் வந்து இளம் வயதிலேயே மிகுந்த பராக்கிரமத்தோட விளங்குறாரு. இப்போ இங்கும் அங்கும் வாயு வேகத்துல காற்று மாதிரி அப்படியா, ஏன்னா அவர் உதவியினால தான் இந்த குழந்தை வந்து பிறந்தது. அதனால அந்த வாயு வேகத்துல மனோவேகமாக சஞ்சரிக்கிறாரு. அந்த குழந்தை ஆஞ்சநேயன். மலை சிகரங்கள்லாம் அவனுக்கு வந்து ஒரு மலையிலேயே மலை சிகரங்கள்னா மலை உச்சி, அதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி இருக்கான். அவனுடைய வல்லமையை வந்து கண்டு எல்லாரும் வியந்து பார்க்கறாங்களாம். கேசரிக்கு ஒரே சந்தோஷமா பேரனை பார்த்து. அவன் வம்சம் வந்து அஞ்சனை மூலம் விருத்தி ஆயிற்று. இறைவனோட அனுகிரகம் வந்து அனுகிரகத்தினால அஞ்சனைக்கு பிள்ளையாக அந்த அனுகிரகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் பூரிச்சு போறாராம். இதுதான் செகண்ட் சாப்டரு. தேர்ட் சாப்டரும் பார்த்துட்டோம். சிரஞ்சீவி ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, குழந்தை ஆஞ்சநேயன் வந்து ஒரு நாள் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது சூரிய பகவான் வந்து அப்படியே ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸை பார்த்தோன்னே கீழ்வானில் தகதகவன்னு சூரியன் வரதை பார்த்தோன்னே ஏதோ ஒரு கனி, ஏதோ ஒரு பழம் அப்படின்னு, ஏன்னா ஒரு வனத்தில் தானே ரொம்ப இருக்காரு, அதனால பழம் அப்படின்னு நினச்சிட்டு அதை பறிக்கிறதுக்காக போறாராம். அப்போது ராகு அந்த கிரகணம் ஏற்படுற டைம் அது. அதனால ராகு வந்து அந்த சூரியனை பிடிக்கிறதுக்காக அவரும் வராராம். தனக்கு போட்டியாக வேற ஏதோ ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி கட்டி வச்சிடறாராம். கெட்டியாக பிடிச்சிக்கிறாராம் அந்த குழந்தைய ஆஞ்சநேயன். 5 வயது அப்போ பிடிச்சி வச்சுக்கிறாராம். அப்போ பிடிச்சி வச்சுக்கணும்னா ராகுவனால அசையக்கூட முடியலையா. எப்படியோ ஒரு வழியாக அந்த குழந்தை கிட்ட இருந்து திமிரி கிமரி எஸ்கேப் ஆகி கோபம் அடைஞ்சு அங்கே இந்திரன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. இந்திரனுக்கு கோபம் வந்துடுது. உடனே வந்து வஜ்ராயுதத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய ஐராவதம் யானை, வெள்ளை யானை, 4 தந்தங்களை உடைய வெள்ளை யானை தான் ஐராவதம், அதில் ஏறிக்கிட்டு அவர் வந்து புறப்பட்டு வந்துடுறார். இந்த ஆஞ்சநேயன் யார் இது அப்படின்னு பார்க்கறதுக்காக கோபத்தோடு. ஐராவதத்தை பார்த்தோன்னு வெள்ளை யானை, 4 தந்தங்களோட இருக்கிற வெள்ளை யானை, அதை வந்து இவர் ஏதோ அதுவும் ஒரு பழம் அப்படின்னு நினச்சிக்கிறார். குழந்தை தானே, அதனால அதுவும் ஒரு பழம் அப்படின்னு யானையை பார்த்து அதுவும் ஒரு பழம் நினச்சிக்கிட்டு அதையும் போய் பிடிக்க போறார். ஐயோ, இவருக்கு கிடைச்ச ராகுக்கு நடந்த நிலைமை நமக்கும் வந்துருமோ அப்படின்னு இவருக்கு பயந்து, இந்திரன் பயந்து தன் கையில இருக்க வஜ்ராயுதத்தை தூக்கி அந்த குழந்தை மேல போட்டுறார். அது அவருடைய தாடை. இப்போ மங்கிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னங்கள் தான் வேற மாதிரி இருக்கும், தாடை எப்படி இருக்காரு. ஆனா ஹனுமானுக்கு தாடையும் வீங்கியிருக்கும். தாடை ஏவிங்க இருக்குன்னா இவரோட வஜ்ராயுதத்துல தூக்கி போட்டோன்னா அவருடைய தாடையை போய் அடிச்சோன்னா அந்த குழந்தை இப்படியே மயங்கி கீழே விழுகுது. மயங்கி நிலத்துல விழுந்துருது. ஆஞ்சநேயருக்கு வந்து ஏற்பட்ட நிலைமையை கண்டு அந்த வாயு தேவனுக்கு ரொம்ப கோபம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய உதவியினால தானே இந்த குழந்தை பிறந்தது. அதனால அஞ்சனா தேவியும் சரி, ஒரு குழந்தையும் சரி வாயு தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். காற்றை நிப்பாற்ற அப்படியே மூவ் பண்ற காற்றை நிப்பாட்டிட்டார். நிறுத்தணும்னு எல்லாராலையும் மூச்சு விட முடியல, சுவாசிக்க முடியல, இந்த சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து இவர்கிட்ட ஓடுறார். யார்கிட்ட? பிரம்மாட்ட போனோன்னா சிவசக்தியினோட அனுகிர ரூபமாக வந்து சொரூபமாக ஆஞ்சநேயர். அவங்க 2 பேரோட சக்தி, சிவனோட சக்தி, சக்தியோட சக்தி, 2 எனர்ஜிலையும் பிறந்தவர் ஆஞ்சநேயர். அப்படி இருக்கையில அவருக்கு நீ பாதிப்பை நீ கொடுத்துருக்க, அதனாலதான் அவர் கோபம் ஆயிட்டாரு வாயுதேவன். அது வாயுதேவன்ட்டே பிரம்மா போயிட்டு நடந்ததை நான் அறிவோம். இந்த குழந்தை வந்து ஒரு அவதார புருஷன்.
ராவணாதி அரக்கர்களெல்லாம் சம்மாரம் செய்யணும். சம்மாரம் செய்ய ராமபிரான் அவதாரம் எடுத்திருக்காரு. திருமாலாக திருமால் வந்து ராமராக அவதாரம் எடுத்திருக்காரு. அவருக்கு உற்ற துணையாக இந்த குழந்தை வந்து அதிபராக்கிரமசாலியாக இருக்கணும்னா அந்த குழந்தைக்கு மேலும் பல சக்திகள் வரங்கள்லாம் ஏற்படணும். அந்த காரணத்தினால தான் இந்த சங்கல்பம், இந்த நிகழ்ச்சியே நடந்துச்சு. ராகுவை போய் பிடிக்க போய் அவர் இந்திரன்ட்ட சொல்லி இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தினால அவர் தாடையில் அடிச்சது, இந்த எல்லாமே இப்படி நடந்துச்சு. அது வந்து அனுமானுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காக இல்லை, ஆஞ்சநேயருக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காக இல்லை. இதெல்லாம் நடந்தாதான் நீ காற்றுன்னு பாட்டுவ எல்லா தேவர்களும் வந்து அனுகிரகம் செய்வாங்க. அதுக்காக தான் அப்படி நடந்துச்சு. அதனால நீ காற்றை வந்து வீச செய்ய அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால ஆஞ்சநேயனுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் வாயு தேவனும் சமாதானமாய் காற்றை வந்து அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடறாரு. பிரம்மன் வந்து ஆதரவாக அனுமனை தொட்டு இப்படி எழுப்புறார். தொட்டு பிரம்மன் ஸ்பரிசம் பட்டோன்னே அவருக்கு மயக்கம் தெளிந்து ஹனுமான் வந்து எந்திரிச்சிடறார். ஆஞ்சநேயரை எந்திரிச்சிடறார். அப்போ வந்து பிரம்மன் வந்து தேவர்களிடத்துல வந்து மகிழ்ச்சி அடைந்து சொல்றாங்க, இந்த பராக்கிரமசாலியான இந்த அஞ்சனையன் புத்திரனுக்கு நாம் பற்பல வல்லமைகளையும் அரிய வரங்களையும் கொடுப்போம் அப்படின்னு பிரம்மன் சொன்னோம்னா ஆஞ்சநேயரை அணைத்து கொள்றார். பிரம்மாஸ்திரமே வந்து உன்னை தாக்குனா கூட அதை உன்னை கட்டுப்படுத்தவே முடியாது. பிரம்மாஸ்திரம் கூட உன்னை கட்டுப்படுத்த முடியாது. அந்த பராக்கிரமத்துல வந்து விஸ்வரூபம் எடுக்கும் வல்லமையும் நீ பெற்று நீ சிரஞ்சீவியாக வாழ்வு அப்படின்னு பிரம்மா வந்து வரம் கொடுக்குறாங்க. ஆனா ராமாயணத்துல ஒரு இடத்துல வந்து ஹனுமான் சீதையை தேடி போகையில் சீதைய பார்த்துட்டு அவங்களுக்கு ராமர் கொடுத்த கனையாளியையும் கொடுத்துட்டு அந்த அவங்களுக்கு ராமபிரான் எவ்வளோ சக்தி அப்படின்னு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இலங்கை ராவணேஸ்வரனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு, தூதனுக்கே இவ்வளோ சக்தி இருந்தால் ராமபிரானுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஊருக்கே நெருப்ப வச்சு விடுவார். இல்லை, காடெல்லாம் அழிப்பர். மரங்களை எல்லாம் வேரோட பிடுங்கி எரிவர். நெருப்பு வைக்க மாட்டாரு. மரங்களை எல்லாம் அப்போ அப்ப அசுரர்கள் எல்லாம் நிறைய பேரை கொன்று குமிப்பர். ராவணனுடைய மந்திரி எல்லாம் கொன்று குமிப்பர். அப்போ வந்து அதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே அவருடைய ராவணனுடைய பையனே வந்து இவரோட சண்டை போட்டு அந்த பிரம்மாஸ்திரத்தினால கட்டுவர். ஆனா பிரம்மா வரம் கொடுத்துருக்காரு, அந்த பிரம்மாஸ்திரத்துல கட்டுனா கூட ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னு யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு. ஆனா அவருக்கு தனக்கு அதை இப்படி ஷோல்டரை குழுக்குனாலே அது அப்படியே பிச்சுக்கிட்டு அவர் ஹனுமான் வந்துட முடியும். ஏன்னா பிரம்மனே அதுக்கு கட்டுப்படுத்த முடியாதுன்னு வரமே கொடுத்துட்டார். ஆனா இவர் கட்டுப்படுத்த மாதிரி, ஏன்னா அங்க போகணும், ராவணன் போய் பார்க்கணும் நேரா, அதுக்காக அதுக்கு கட்டுப்பட்ட மாதிரி தன்னை வந்து அந்த கயத்துக்குள்ளார அடக்கி கொண்டு போவார். ராவணனை பார்க்க கட்டுப்படுத்தின மாதிரி போவார். இந்த இடத்துல இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம். அப்புறம் இந்திரன் வந்து பிரம்மா வரம் கொடுத்துட்டாங்க. இந்திரன் வந்து அவர் கழுத்துல போட்டிருந்த தாமரை மணி மாலையை வந்து கழற்றி ஆஞ்சநேயருக்கு கொடுக்குறாரு. இந்த தாடை வந்து ஹனு அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்கு, அதனால அவருக்கு அன்று முதல் ஹனுமான் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் உனக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உன்னுடைய தேகம் வந்து வஜ்ராயுதம் பட்டு அடிபட்டதுனால உன்னுடைய தேகம், உன்னுடைய உடம்பு வந்து அப்படியே ஸ்ட்ராங், வஜ்ரம்னா வைரம் மாட்டம் ஸ்ட்ராங். அந்த மாதிரி உன்னோட தேகம் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். இந்திர அஸ்திரத்தில் நான் பிரயோகித்தா கூட அதுக்கு மேல பிரயோகித்தா அதுக்கு ஒரு பயனும் இருக்காது அப்படின்னு இந்திரன் வந்து வரம் அளிக்கிறாங்க. அப்புறம் வருண பகவான் வந்து வருண பகவான்கிறது மழை, நீர் எல்லாம், நீருனால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏன்னா ஒரு கடலை தாண்டி ஃபியூச்சர்ல போகணுமே இலங்கைக்கு, அதனால நீருனால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. வருணாசிரத்தினால உன்னை யாரும் கட்டுப்படுத்தவும் முடியாது அப்படின்னு அவர் 2 வரங்களை கொடுக்கிறார். அப்புறம் சூரியன் வந்து அவருடைய ஒளியின் ஒரு பகுதியை வந்து
இவருக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, உனக்கு குருவாக இருந்து சகல கலைகளையும் நானே உனக்கு உபதேசிக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். யமன் வந்து என்ன வரம் கொடுக்குறாருன்னா, உனக்கு மூப்பும் வியாதியும் மரணமும் இல்லாத சிரஞ்சீவியாக நீ இருப்ப. சிரஞ்சீவியாக இருக்கிறவங்களுக்கு வயது கூடவும் கூடாது, எந்த வியாதிகளும் வராது, உனக்கு மரணமும் இருக்காது அப்படின்னு சொல்லி நீ சிரஞ்சீவியாக இருப்ப அப்படின்னு சூரிய பகவான் வரம் அளிக்கிறாங்க. விஸ்வகர்மா வந்து அவருடைய குண்டலங்களை வந்து எடுத்து கொடுக்குறாரு இவருக்கு. நீ வந்து எந்த யுத்தத்திலையும் வந்து நீ உனக்கு தோல்வியே கிடையாது, விஜயம் மட்டும்தான், விஜய சக்தி மட்டும்தான் உனக்கு, ஜெயம் மட்டும்தான். அதாவது நீ ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்ப, உனக்கு தோல்வியே வந்து போர்ல கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க யுத்தத்துல. இப்படி அமரர்களால அதீதி சக்தியை பெற்ற ஆஞ்சநேயர் வந்து வாயு புத்திரனை வாயு வந்து தூக்கி கொண்டு புத்திரனை கொண்டாந்து அஞ்சனை தேவி கிட்ட சேர்ப்பிக்கு கொண்டாந்து விட்டுருது. நடந்த விவரங்களை எல்லாம் தெரிவிக்குது. அப்ப ஆஞ்சநேயன் வந்து கோடி மன்மதனுக்கு சமமானவர். ஒரு மன்மதன் இல்ல, கோடி மன்மதனுக்கு வந்து அவர் சமமானவர். ரூபலாவண்யத்துடன் வந்து வித்தைகள்ல வந்து வல்லவனாக திகழ்வாரு. அவர் ஸ்ரீராம நாமத்தை வந்து யாரெல்லாம் சொல்றாங்களோ, ஸ்ரீராம் ராமா ராமா அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்களோ, யாரு ஜபிக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து யார் எழுதுறாங்களோ, நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வரங்களை வந்து அள்ளித்தரும் கற்பக தருவாக. அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அப்படி ஸ்ரீராமனுடைய நாமங்களை ஜெபிப்பவருக்கும் நினைப்பவருக்கும் எழுதுபவர்களுக்கும் நல்ல வரங்களை வந்து அள்ளி தரும் கற்பக மரம் எப்படி கேட்டதெல்லாம் கொடுப்பான், அந்த மாதிரி அவர் விளங்குவான் அப்படின்னு வரமளிக்கிறாரு காற்று ஆகிய வருண பகவான், வாயு பகவான். அப்ப இந்த வரங்களை எல்லாம் பெற்ற ஆஞ்சநேயன் புதல்வன் வந்து அஞ்சனாதேவி வந்து மகனை அப்படியே கட்டி அணைத்து பிடித்து கொள்றாங்க. அந்த உரிய வயது வந்தோன்னா அவருக்கு உபநயனம் செய்து வைக்கிறாங்க. வித்யாரம்பம் படிப்பை சொல்லி கொடுக்க நிற்கும் போது அப்போ சூரிய பகவான் வந்து அவருக்கு குரு பீடத்தில் அமர்ந்து அவருக்கு சகல கலைகளையும் கற்பிக்க அவரே முன் வர்றார் சூரிய பகவான். இப்போ சூரிய பகவான் வந்து நிற்கவே மாட்டார் இல்லையா, சுத்திக்கிட்டே தானே இருப்பார். அவர் ஓடிக்கிட்டே இருக்கிற ரதத்துல முன்னாடி கையை கூப்பி கொண்டு நின்று கொண்டே இவர் வந்து கற்றுக்கொள்கின்றார் ஹனுமான். இப்போ வேத சாஸ்திரங்கள் அனைத்தையும் அதனுடைய ரகசியங்களையும் அந்த உபசாஸ்திரங்களையும் கற்றுக்கொள்கின்றார். எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு எல்லாம் படிப்பு முடிஞ்சோன்னு ஆஞ்சநேயர் வந்து சூரியன்ட்ட கேட்கிறார், குரு தட்சிணையாக உங்களுக்கு நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னது அம்சமாக சூரிய பகவானின் அம்சமாக பிறந்திருப்பது தான் சுக்ரீவன். அவனோட உடனிருந்து நீ வந்து அவனை பாதுகாக்கணும், அவனை பாதுகாக்கிறேன்னு நீ அந்த வாக்கு கொடுத்தாலே அதுவே எனக்கு குரு தட்சிணையாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சூரிய பகவான் சொன்னான்னா அப்படி ஆகட்டும் நான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் பின்னாளில் வந்து சுக்ரீவன் அமைச்சரவையில் போய் இவர் சேர்ந்துக்கிறார். அமைச்சரவையில் மந்திரி ஆக்குறாரு ஹனுமான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஆஞ்சநேயர் வந்து பிறவியிலே பராக்கிரமசாலியாக இருந்ததுனால மரங்களை எல்லாம் வேரோட பிடுங்கி விளையாடுவார். சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்படி மரங்கள் எல்லாம் பிடுங்கி எறிவார், பாறைகள் எல்லாம் தூக்கி போடுவார். அது அவருக்கு ஒரு வேடிக்கையான விளையாட்டாக இருக்கும். அப்போ இங்கே தவம் செய்துகிட்டு இருக்க முனிவர்களுக்கெல்லாம் கோபம் வரும். தவம் செய்ய முடியாமல் அவங்களுக்கெல்லாம் அடிபடும் இல்லையா, மரங்களை தூக்கி போட்டா, பாறைகளை தூக்கி போட்டா. அப்போ நீ இவ்வளவு சக்திகளை பெற்றிருந்தாலும் உனக்கு அந்த சக்திகள் உன்கிட்ட இருக்குன்னு உனக்கே தெரியாது, உன்கிட்ட மறைந்துதான் போயிரும். அது மற்றவர்களை உனக்கு ஞாபகப்படுத்தும் போது நீ கடலை தாண்டி போய் சீதை இருக்காக பார்த்துட்டு வா, நீ போய் சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு வா, அந்த மருந்தை பறிச்சுக்கிட்டு வா அப்படின்னு உனக்கு சொன்னாதான் நீ உன்னால செய்ய முடியும். அப்பதான் உனக்கு ஞாபகம் வரும். அது வரைக்கும் அதை நீ உணர மாட்ட. அந்த தக்க சமயத்துல அவங்க நினைவுபடுத்தும் போது நீ அதை செய்ய முடியும். இல்லைன்னா நீ அதை
மறந்துடுவ அப்படின்னு அவங்களாம் சாபம் அளிச்சிடுறாங்க அந்த முனிவர்கள்லாம். அது அப்புறம் பார்த்தா அவருடைய சுவாபத்திலேயே அப்படியே மாற்றம் ஏற்படுது ஹனுமானுடைய சுவாபத்துல. இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அவர் இன்னைக்கு ஸ்ரீராம நாமத்தை சொல்றவங்களுக்கு என்னென்ன வரங்கள் வேணுமோ அனைத்தையும் கொடுப்போம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம். அதனால ஆஹ் நம்ம ஒரு ஸ்லோகம் நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே ஸ்ரீராம நாம வரானனே ஸ்ரீராம நாம வரானனே. இந்த ஸ்லோகம் ஒரு முறை சொன்னா லட்ச அர்ச்சனை பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்லுது. அப்புறம் நம்ம இன்னைக்கு என்ன சொல்லலாம்னா என்ன ஸ்ரீராம நாமம் என்ன சொல்லலாம்னா என்ன ராமநாமம் சொல்லலாம்? கிருஷ்ண கிருஷ்ண ஜெய் ஜெய் ராம ராம ஜெய் ஜெய் அப்படின்னுங்கிற நாமத்தை நம்ம இன்னைக்கு சொல்லலாம். கிருஷ்ண கிருஷ்ண ஜெய் ஜெய் ராம 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 ஜெய் ஜெய் ராம ராம ஜெய் ஜெய் அப்படிங்கிற நாமத்தை நம்ம இன்னைக்கு சொல்லலாம். 108 முறை சொல்லிட்டு கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். கிருஷ்ண கிருஷ்ண ஜெய் ஜெய் ராம ராம ஜெய் ஜெய் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்டிங் நான் செஞ்சுறேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சொல்ல ஆரம்பிக்கலாம். कृष्ण कृष्ण जय जय राम राम जय जय 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 कृष्ण कृष्ण जय जय राम राम जय जय कृष्ण कृष्ण जय जय राम 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 जय जय कृष्ण कृष्ण जय जय राम राम जय जय कृष्ण कृष्ण जय जय राम राम जय जय
கிருஷ்ண கிருஷ்ண ஜெய் ஜெய் ராம ராம ஜெய் ஜெய் 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 கிருஷ்ண கிருஷ்ண ஜெய் ஜெய் ராம ராம ஜெய் ஜெய். அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்காங்க. இந்த பாக்கியத்தை படிப்பதற்கும் கேட்பதற்கும் இறைவன் நமக்கு பாக்கியம் செய்திருக்கிறதுனால தான் நம்மளால இன்னைக்கு இதை படிக்கவும் முடியுது, இதை கேட்கவும் முடியுது. இறைவனுக்கு நன்றி சொல்லிக்காங்க. நன்றி நன்றி நன்றி. கண்களை மெதுவாக திறந்துக்காங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி குருஜி. நன்றி 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 குருஜி. நன்றி குருஜி. நன்றி குருஜி. அம்மா. நன்றி நன்றிமா. நன்றி நன்றி நன்றி. See you all. Bye. பாய். ரொம்ப நன்றி குருஜி. நன்றி அம்மா. See you. Bye.